மேட்ச்சுக்கு மேட்ச் கொஞ்சம் கற்றுக்க ட்ரை பண்ணுங்க. ஒரு மேட்ச் ஒரு விஷயம் நம்ம சொல்கிறோம், அட்ரஸ் பண்ணுறோம், மேட்ச் முடிஞ்சோடனே அட்ரஸ் பண்ணிட்டு போகிறோம். அதை கற்றுக்க ட்ரை பண்ணணும் இல்லையா? அடுத்த மேட்ச் அதே தப்பு திரும்ப வராமல் இருக்கணும் இல்லையா? ஓகேவா? ப்ராக்டிஸில் என்ன பண்ணுறீங்களோ அதை அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணால் தான் க்ரோத்னு ஒரு விஷயம் நடக்கிறாகும். நெட்ஸில் ஆடுற அதே அப்ரோச் வந்து இங்கே வரமாட்டேங்குது. ஓகேவா? அங்கே வந்து ஒரு கம்ஃபர்டபுள் விக்கெட்டில் ஆடுறீங்க, இங்கே நீங்கள் விக்கெட் ரீட் பண்ணணும் தான். கரெக்ட். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுறீங்க, விக்கெட் ரீட் பண்ணிட்டு ஆடுங்க. அது அந்த பாசிட்டிவான அப்ரோச் கொடுத்தா தான் நீங்கள் வந்து ஃபெயிலியர் ஆனால் கூட, இன்கேஸ் ரன்ஸ் அடிக்கலைன்னா கூட அடுத்த மேட்ச் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. இந்த அப்ரோச் வந்து பாசிட்டிவாக கொடுங்க பேட்டிங்கில். பேட்ஸ்மேனுக்கு சொல்கிறேன். ஒரு 10 to 15 பால்ஸ் வந்து கொஞ்சம் நேரம் வீல் ஆடி செட்டில் ஆகுறீங்களா, அதுக்கப்புறம் கொஞ்சம் பாசிட்டிவாக போங்க. நெட்ஸில் செம பாசிட்டிவாக ஆடுறீங்க, நல்ல ரொம்ப குவாலிட்டியான பவுலர்ஸோட நெட்ஸில் கம்ஃபர்டபுளாக ஆடுறீங்க. இங்கே என்னாச்சு? நீங்கள் அப்படி ஆடினா மட்டுமே உங்களை அடுத்த லெவல், அடுத்த உங்கள் கரியர் க்ரோத் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போகும். போன மேட்சுக்கும் இந்த மேட்சுக்கும் ஒரு 0.1% எனக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் காமிங்க. ஓகேவா? போன மேட்ச்ல நீ ஃபர்ஸ்ட் ஓவர் போடும்போது 5th பால் தான் ஒரு ரன் போய் செட் ஆச்சு. 4th or 5th பால் தான் ரன் போய் இருந்துச்சு. இன்னைக்கும் இந்த அதே பிரச்சனை அப்படியே காமிக்கிறேன். நீ 2வது ஓவரில் தான் ரிதம் பிடிப்பேன் அப்படின்னா யார் வெயிட் பண்ணோம் உனக்கு? இது நம்ம டீமே நம்ம சான்ஸ் கொடுத்துருவோம். வெளி டீம்லலாம் போய் ஆடுறீங்கன்னா கொடுப்பாங்களா? இல்லை டிஸ்ட்ரிக்ட் ரவுண்டர் அப்படின்லாம் போய் நீ இப்படி கேட்க முடியுமா நம்மளால? உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி தானே, சொல்லுங்க. நீங்க வரீங்க, பாலை கையில் எடுக்கிறீங்க, நல்ல டைனாமிக் ஸ்ட்ரெச் பண்றீங்க, 2 ஸ்பிரிண்ட் அடிங்க, போய் போட்டு பாருங்க. பசங்க இத்தனை பேர் சீக்கிரமா வந்துட்டாங்க, போட்டு பார்த்துட்டு போடலாம்ல. நீங்க தான் நியூ பால் போட போறீங்க தெரியும் தானே உங்களுக்கு. அப்புறம் இதெல்லாம் நல்லா போடுறீங்க, நல்லா போடல. உங்களோட இதை கரெக்டாக பண்ணிடணும். வந்தோடனே சக்சஸ் பண்ணணும், ஓடணும். ஓகேவா? தெரா பேண்ட் இருந்தால் கொஞ்சம் எடுத்து பண்ணி பாருங்க, ரிலீஸ் பண்ணி பாருங்க. ரன் அப்லாம் அப்படி ஸ்டக்காகவே கூட ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபுல்லாகவே ரன் அப் வரல இல்லை. அதெல்லாம் நெக்ஸ்ட் மேட்ச் கொஞ்சம் பாருங்க. ஒரே ஒரு கோச் வந்து, ஒரு கோச்சோ ஒரு சீனியர் பிளேயரோ சொன்ன விஷயத்தையே எல்லா மேட்சையும் திரும்ப 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 உங்களுக்கு சொல்றாங்க அப்படின்னா அப்போ அங்கே லேர்னிங் இல்லைன்னு தானே அர்த்தம். கரெக்டாகண்ணா? டீமா ஆடுங்கன்ற. நீங்களும் இப்போதான் நம்ம ஒரு கேர்ள்ஸ் டோர்னமெண்ட் 2 டோர்னமெண்ட் போயிட்டு வந்துருக்கோம். நீங்க ஒரு விக்கெட் கீப்பர், நீங்க தான் நாங்கள் டீமே எடுத்துட்டு போனோம். அண்ட் ராகேஷ் நீங்க லீட் பண்றீங்க. ராகேஷ், நீங்க பசங்க டவுன் ஆகும்போது ஒரு 3 6 ஒரு பையன் அடிச்சான் ஜெய் ஓவர்ல, அப்படியே ஆஃப் ஆயிட்டீங்க. இப்போ நம்ம ஜெயிச்சிட்டோம் தானே? அந்த 3 6ல மேட்ச் உடனே போயிருமா? நீங்க பேசி பசங்களை உள்ள இழுத்துட்டு வரணும்ல. எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல வெளியில நல்லா ஜாலியா தானே பேசுறீங்க, உள்ள ஏன் அப்படியே ஒரு மாதிரியா இருக்கீங்க? நீங்க நான் எதுவுமே வெளியில இருந்து கூட நான் எதுவும் கத்த கூட இல்லையா உங்களை? அந்த ஜோஷை ஏன் கொண்டு வர மாட்டேன்றீங்க? நீங்க இப்போ மேட்ச் தோக்குறதுலாம் எனக்கு ஒரு மேட்டரே கிடையாதுடா. அது எல்லாமே கத்துக்கிறது தான்டா. ஏன் உள்ள ஜெல்லாயே ஆட மாட்டேன்றீங்க சொல்லுங்க. அது மட்டும் எனக்கு சொல்லுங்க. அப்படி எப்படி நிக்கிறீங்கடா? அப்படி எப்படி நிக்கிறீங்க? யாராவது ஒருத்தர் டல் ஆகும் போது இன்னொருத்தர் பிடிச்சி இழுக்கணும், இன்னொருத்தர் பேசி டீமை உள்ள கொண்டு வரணும். அந்த சத்தம், அந்த எனர்ஜி தான்டா டீமை எடுத்துட்டு போவோம். அந்த பவுலருக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் பண்ணுவோம். ராகேஷ் கண்ட்ரியில் எக்ஸ்ட்ராடனரியா அவர் ஸ்டாப் பண்றான், டைவ் அடிச்சு. அது எக்ஸ்ட்ராடனரி ஸ்டாப். அது ஒருத்தவங்க கூட அப்ரிஷியேட் பண்ணி இது பண்ண மாட்டேன்றீங்க. அதெல்லாம் வந்து நல்ல சவுண்டா அப்ரிஷியேட் பண்ணி ஒரு நல்ல கொடுத்தா தானே அவனுக்கு ஒரு எனர்ஜியாகவும் டீமுக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும், நல்லா இருக்கும்ல. அது அந்த ஃபீல்டிங்கை ஒரு ரெக்கக்னைஸ்டா மாத்தினா தானே அவனுக்கும் ஒரு பயங்கர ஜோஸா இருக்கும், அவனுக்கும் ஒரு செம கான்ஃபிடென்ட் வரும் இல்லை மைண்ட்ல, அவனுக்கு ஒரு நல்லா இருக்கும்ல, ஃபீல் குட்டா இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நீங்க கொஞ்சம் இது பண்ணிக்கணும். சரியா?